நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க சனீம்? ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், அதை ஞாபகப்படுத்தி பாக்குறேன். ஒரு பொண்ணு ஒருத்தன் கிட்ட போய் சொல்லிருப்பா. ஒரு நாள் அவன் அவகிட்ட வந்து அவளை காதலிக்கிறதா சொல்லுவான். ஆனா அந்த பொண்ணால அவ பண்ண தப்பெல்லாம் அவன் கிட்ட ஒத்துக்க முடியாது. அதோட முடிவு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பா அந்த படத்தை பார்த்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். இப்ப அந்த படத்துல இருக்க பொண்ணாவே நான் மாறிட்டேன். அவ உன்னை காதலிப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? யாரு மேல காதல் வரணும்னு நாம முடிவு பண்ணக்கூடாதா? உஸ்மான், எனக்கு உள்ளுக்குள்ள வலிக்குது. தயவு செஞ்சு எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க. நான் இப்ப என்னதான் பண்ணணும்னு நீங்களாவது சொல்லுங்க. என்னால இந்த வலியை பொறுத்துக்க முடியல. என்னால அவன் கூட இருக்க முடியாது. இருந்தாலும் அவனை விட்டு விலகியும் இருக்க முடியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? நீ சொல்றத கேட்டு எனக்கும் அழுக வந்துருச்சு. உன்னாலதான் சனீம் அழறேன். நான் நிறைய லவ் படம் பார்த்திருக்கேன், ஆனா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணதே இல்ல. ஆனா நீ உன் கதைய சொன்னதும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா, நீ எதுக்கு அழற? நான் எங்க அழுதேன்? நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆக போறேன். அதுக்குதான் கிரைங் சீன்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் எம்ரே தான் காரணம். அவனாலதான் என்னோட வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. என்ன வச்சுதான் எல்லாமே பண்ணான். இதுக்கு மேல நான் சும்மா இருக்க கூடாது. ஜான் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். ஆனா இது தெரிஞ்சா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம். என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. போதும், நிறுத்திக்கலாமா? வேற ஏதாவது பேசலாமா? இதெல்லாம் நமக்கு நல்லவா இருக்கு. இங்க பாரு சனீம், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நீ அதையே பண்ணு. ஜான இதோட மறந்துரு, அவனை விட்டு வெளியே வந்துரு. இதானே நம்மளோட பழைய பிளானு. சரியா சொன்ன. ஆமா, என்னால அது முடியாது. நான் அவனை காதலிக்கிறேன், அவனை உண்மையா நேசிக்கிறேன். என்னால வேற யாரையும் இந்த மாதிரி நேசிக்க முடியாது. நேத்து நாங்க ஒன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? அவன் இல்லாத எதிர்காலத்தை கண்டிப்பா என்னால நினைச்சு பார்க்கவே முடியாது. அவனை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. நீ அவன்கிட்ட உண்மையா சொல்ல மாட்டேன், அப்புறம் வேற என்னதான் பண்ண முடியும்? இங்க பாரு, நானும் அண்ணாவும் ஒரே விஷயத்த மட்டும் தான் சொல்றோம். கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ அவனை மறக்கணும். சனீம், நீ அவனை விட்டு வெளியே வரணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆசை? அன்னைக்கு என்னோட மெசேஜ நான் மாத்தி அனுப்பியிருக்கலாம். என்னோட ஆசை மட்டும் தான் நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன். இப்ப ஜான் என்ன காதலிக்கிறான். உனக்கு புரியுதா? என்னெல்லாம் அவன் காதலிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா பண்றான். இப்ப அதை விட்டு வெளியே வர யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேண்டாம் சனீம், தயவு செஞ்சு ப்ளீஸ் கால் மட்டும் பண்ணாத. சனீம், போன் வேணும்னு சொன்னேன். ஹலோ எம்ரே சார், நான் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். கால் பண்ண. நம்ம இப்ப மீட் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். சரி, தேங்க்யூ எம்ரே. குட் பை. சனீம், நீ அவர்கிட்ட என்ன பேச போற? அவனுக்கு எப்படியாவது புரிய வைப்ப. நாங்க 2 பேரும் ஒன்னா போய் ஜான் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறோம். தம்பி தானே, அவனை என்ன பண்ண போறான்? அவனுக்கு பொறாமையா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான்னு ஒத்துக்க வைப்பேன். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம்ல. எங்க 2 பேரையும் மன்னிக்கலாம் இல்லையா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். ஆமா, என்ன தோணுதோ பண்ணு. நாங்க எப்பவுமே உன் கூடவே தான் இருப்போம், சரியா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? இம்ரே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா நான் முழுசா பேசுற வரைக்கும் நீங்க கேளுங்க. சொல்லு. எனக்கு ஜான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் போல இருக்கு, ஆனா முடியல. நிறைய தடவை அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு முயற்சி பண்ண, ஆனா என்னால முடியல. அவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னா உங்களை பத்தி தப்பா சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது என்ன எல்லாமே எம்ரேதான் பண்ண வச்சாருன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதான் சொல்ல முடியல. அவர் மனசு உடைஞ்சு போயிருவாரு. சனீம், இங்க பாரு, நாம இத பத்தி ஏற்கனவே தெளிவா பேசியிருக்கோம். எனக்கு தெரியும் எம்ரே, ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஜானுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அதான் உண்மை எம்ரே. நம்ம 2 பேரும் நேரா போய் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவோம். அப்பதான் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். இன்னைக்காத அவர் என்ன மன்னிப்பாருன்னு நம்புறேன். சனீம், நீ அவரை லவ் பண்றல? நான் உன்னதான் கேக்குறேன். என் அண்ணனை நீ லவ் பண்றியா? அதனாலதான் இப்படி பேசுற. உன்னால இப்ப சரியா யோசிக்க முடியாது. என் அண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியும். அவர் என்னோட சொந்த அண்ணன். ஆனா அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் மன்னிக்கவே மாட்டார். எல்லாம் எப்போ இதை பத்தி எல்லாத்தையும் சொல்லிருப்பேனே. எனக்கும் தெரியும். கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாரு, நம்மள மன்னிப்பாரு. இந்த விஷயத்த மன்னிக்கவே மாட்டாரு சனன்.
அவருக்குன்னு சில கொள்கைகள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு அவர் நேசிக்கிறவங்க போய் சொன்னா பிடிக்காது. நான் சொல்றேன்ல, அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு உனக்கு இந்த மாதிரி யோசனைகளா இருந்தா அதை பத்தி மறந்துடு. ஆனா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி பரவாயில்ல, அவர் என்ன மன்னிக்கிறதாவே இருக்கட்டும். ஆனா உன்னை மன்னிக்க மாட்டாரு. இது பேர் நீ காதல் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 3 நாள் காதலிப்பாரு, திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டே இருப்பாரு. இத்தனை வருஷம் சின்சியரா காதலிச்ச பாலனி அவர் தூக்கி போட்டு போயிட்டாரு. நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க? நடந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் திரும்ப ஏத்துப்பாரு நினைக்கிறியா? ரொம்ப சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். தயவு செஞ்சு ஆசைப்படாதன்னு சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். நான் எவ்வளவு மனசு ஒடிஞ்சு போயிருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? தயவு செஞ்சு தேவையில்லாம கனவு காணாத. நான் இதை உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். அவர் உனக்கு ஏத்தவர் இல்ல, நீ அவருக்கு ஏத்தவே இல்ல. இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிற சொன்ன. இனிமேல நீ சந்தோஷமா வாழ பழகிக்கோ. என் அண்ணனை நீ மறந்துடு. வாழ்றதுக்கு பழகணுமா? நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க இப்படி இருக்கிற மாதிரி என்ன இருக்கணும்னு சொல்றீங்களா? சரியா சொன்ன. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இன்னைக்கு நான் வழியில துடிக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான். நீங்க பண்ணதால மட்டும் தான் நான் இப்படி இருக்கேன். நான் செஞ்ச தப்ப என்னால ஒத்துக்க கூட முடியல. ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்குனதே இல்ல. ஜானுக்கு மட்டும் உங்கள மாதிரி ஒரு தம்பி இருக்கிறது தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. நிறுத்து சனம், போது நிறுத்து. இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. உன்னை விட எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அவர் உன்னை காதலிக்கிறதா நினைச்சிட்டு இருக்காரு. தேவையில்லாம நீ கனவு காண்றதை நிறுத்திக்கோ. இதுக்கு மேல நான் என்ன கனவு காண்றது? இப்படி ஆயிடுச்சு. சனீம்க்கு ஜான பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ஜானோ அவளை காதலிப்பான்னு எனக்கு தெரியாது. ஆமா, அவர் காதலிக்கிறாரு. என் அண்ணா அவளை காதலிக்கிறாரு. நீ இந்த விஷயத்தை ஒத்துக்கிறியோ இல்லையா, அதுதான் உண்மை. வாவ் வாவ் வாவ். இந்த சனீம பாத்தியா, எவ்வளவு கில்லாடியா இருக்கால. ஜானோட கண்ணு அவ பக்கம் போறத நான் பாத்திருக்கேன். ஆனா அவன் எல்லாரையும் பாக்குற மாதிரி தான் அவளையும் பாக்குறான்னு நான் நினைச்சேன். உன்னை பாராட்டி ஆகணும். உன் கண்ணு முன்னாடி இந்த லவ் ஸ்டோரி டெவலப் ஆயிருக்கானா நீ கண்டுக்கவே இல்லல்ல. அவ எல்லாத்தையும் போய் அண்ணன் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு நீ என்ன குறை சொல்றியா? இல்ல, நான் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். நீ அவகிட்ட பேசி புரிய வச்சிட்டல. அவன் இனிமே சொல்ல மாட்டால. இப்போதைக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டான். அவ ரொம்ப பயப்படுறவ. ஆனா அவ என் அண்ணனை லவ் பண்ணிட்டு இருக்கான். அது என்னமோ உண்மைதான். ஒரு நாள் கண்டிப்பா சொல்லுவா. அது நடக்கதான் போதும். எம்ரே அங்க இங்க நடக்காத. ப்ளீஸ் உட்காந்து பேசலாம் ப்ளீஸ். உட்காரு. இங்க பாரு, நம்ம ஜான் அவகிட்ட இருந்து பிரிச்சாகணும். ஜான் திரும்ப வெளிநாட்டுக்கு போகணும். அவன் இந்த கம்பெனி பக்கமே வரக்கூடாது. இல்லனா ஒரு நாள் உண்மை வெளியே வரும். நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இதுக்கு மேல அவரை காயப்படுத்த நான் விரும்பல. எனக்கு தெரியும், நானும் அதை விரும்பல. ஆனா எல்லாம் தலைகீழ ஆயிடுச்சு எம்ரே. உன் அண்ணன் இந்த ஊரை விட்டு போய் தான் ஆகணும். உன் அண்ணனுக்கு நீ என்ன பண்ணன்றது தெரிஞ்சா உன்னோட வேலை, இந்த பிசினஸ், உன்னோட அப்பா எல்லாத்தையுமே நீ இழந்தாகணும். ஒரு வாட்டி இஸ்தான்புல் விட்டு அவன் போனா போதும். அதுக்கப்புறம் எப்பயாவது தான் வருவான். அப்புறம் யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் மறந்துடுவான். கரெக்டா தான் சொல்றேன். இதான் ஒரே வழி. ஆனா எப்படி தெரியல. இது நம்ம ஒன்னா உட்காந்து யோசிப்போம். ஐலன், எனக்கு தெரியாம நீ எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சதில்ல? என் அண்ணனை எந்த வகையிலும் நீ காயப்படுத்த கூடாது. நம்ம உட்கார்ந்து நல்லா யோசிச்சு ஒரு பிளான போடணும். ஹெம்ரே, நீ கவலைப்படாத. எனக்கு ஒன்னையோ இல்ல ஜானியோ இல்ல அந்த சனியம்ம கூட நான் காயப்படுத்த நினைச்சதே இல்ல. அவ லவ் பண்றா, பாவம். என்ன நம்பு. உங்க அண்ணன் இந்த ஊரை விட்டு போனதா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சரி, நான் இப்போ ஒரு லாயரை போய் பார்க்கணும். எனக்கு ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட பார்க்க வேண்டியது இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை ஆபீஸ்ல இருந்து பாக்குறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன வேணும்னு சொல்லுங்க மேடம், நான் எடுத்து தரேன். நான் உன்னை ஸ்பெஷலா தேடிட்டு இருக்கேன். நானே பாத்துக்கிறேன். ஓகே மேடம்.
ஒரு நிமிஷம் மேடம், நாம ஏன் இங்க நிக்கிறோம், அதுவும் நட் ரோட்ல? எனக்கு புரியல. இந்த ஆடெல்லாம் போய் கசாப்பு கடையில தானா போய் மாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைட் ஹவுஸ் கிட்ட போய் மாட்டுறோம். அந்த நெட்டக்கோக்கு வந்துதான் ஆகணுமா மேடம்? தேவையில்லாம எதுவும் பேசாத ஜேஜே. கண்டிப்பா ஐலனும் அங்க இருப்பா. அக்ரிமெண்ட் சைன் பண்றப்போ கண்டிப்பா ஐலன் அங்க இருக்கணும். இது ஒரு இயர்லி ப்ரோக்ராம்க்கான ட்ரைனிங், அதனால எதை பண்ணாலும் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். சரி விடுங்க, நிக்காம போன பாருங்க போற போக்கு. அடுத்த வண்டி வரும், நான் கை போறேன் பாருங்களேன். சனம், நான் ஏன் உன்னை கூப்பிட்டுருக்கேன்னா அந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். உன் போட்டோகிராஃபி மெமரி வச்சு நீ தான் போட்டோ எடுக்கணும். அதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தான் கலீனாவோட மீட்டிங். கவலையே படாதீங்க, கரெக்டா Yeah. பண்றேன். வண்டி வந்துருச்சு. சேச்சி நீ முன்னாடி உட்காரு, நாங்க பின்னாடி உட்காந்துக்கிறோம். நீங்க போங்க. வணக்கண்ணே. உங்க அப்பா ஆர்ட்ஸ்க்கு பணத்தை செலவு பண்றது பத்தி கவலையே பட மாட்டார் போல. அவர் எப்பவுமே அப்படிதான். ஒரு நிமிஷம் இரு. நான் பாக்குறேன். ப்ரோ எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கட்டா. உள்ளவா. என்ன விஷயம்டா? ஒண்ணும் இல்ல, கேஸ் தான். அதானே, உன்னை பத்தி தெரியாதா? நான் எப்பா பார்த்தாலும் கேஸ் கேஸ்ன்னுகிட்டு. ராத்திரி கூட இதே காஸ்டியூம் தான்ல? அப்படிலாம் இல்ல. எப்படி இருக்கு மேட்டன்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நல்லா இருக்க ஐலன். உன்னை என் அண்ணன் பிரதர் நான் கூப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. என்ன ஏதோ தத்து எடுத்த மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் உன்னை விட அழகா இருக்கிறதுனால அப்படி சொல்றியா? ஆமாப்பா, அதுக்கு தான் நான் பொறாமப்படுறேன். சரி, அப்ப மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? இல்ல அங்க இல்லடா. கார்டன்ல டேபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துல மொத்த டீமும் அங்க இருப்பாங்க. முதல்ல ஆர்கட்டே கலேனாவோட இயர்லி ப்ரோக்ராம்ஸ் பத்தி பார்க்கலாம், அப்புறம் மத்தத பாத்துக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்ல, நாள் பூரா இங்க தான் இருக்க போறோம். ஓகே, எனக்கு பிரச்சனை இல்ல. சரி, நான் இப்ப காஃபி போடுறேன். ஜான் ஏற்கனவே டீ போட்டு வச்சிருப்ப. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காஃபியா? எனக்கு டீயே போதும்பா. அப்ப வாங்க நம்ம எல்லாரும் கார்டனுக்கு போலாம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஐலின் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறாதீங்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட தான் ரொம்ப முக்கியமா சொல்றேன். நம்மளோட ஐடியாவும் அந்த ஐலினோட ஐடியாவும் தனித்தனியா வச்சுக்கணும். நம்ம ஐடியாவை காட்டினா அவ அதை எடுத்துக்குவா. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். புரிஞ்சுது மேடம், இதோட 3 தடவை சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன 4வது தடவை சொல்ல வைக்காத, சரியா? ஜேஜே, உன்கிட்ட கான்ட்ராக்டோட காப்பி இருக்குல்ல, எல்லாத்தையும் தனித்தனியா ஃபைல் பண்ணி வச்சுக்கோ. உள்ள ஒரு ராட்சசி இருக்கல, அவ முன்னாடி நம்ம ஒரு தப்புமே பண்ணக்கூடாது. உனக்கு நான் சொல்றது புரியுதா? எல்லாம் ஓகே மேடம், ஆனா இந்த தப்புன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. எனக்கு சுருன்னு ஏறுது. என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, நீங்க அந்த மீட்டிங்ல என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நான் என்ன பண்ண போறேன்? மீட்டிங் முழுக்க நான் அவளை தான் பார்க்க போறேன். அந்த பார்வையிலேயே அவ பயப்படணும். அப்படியே குழப்பத்துல இருப்பா. நமக்கு அது போதும். அவளா மீட்டிங்க சொதப்பிடுவா. இது எப்படி இருக்கு? உங்க பிளான பாக்கும்போது ரொம்ப பெரிய பிளான தான் தொடர்ந்து நல்லா இருக்கு. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி தானே? சனம், என்ன யோசிச்சுட்டு இருக்க? கவனமா இரு, சரியா? இத பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அப்ப ஏன் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? அவங்க தான் சொல்றாங்கல்ல, அதே போல நடந்துக்க, ஓகேவா? ஒரு நாள் உனக்கு வேலை போக போது பாரு. வேணும்னு என்ன வெறுப்பத்தி பாக்குறியா? குட் மார்னிங். வெல்கம். எல்லாரும் கார்டனுக்கு வாங்க. உங்க எல்லாருக்காகவும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. ஹலோ பாஸ். டீ போடணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. உள்ள வா. வா. டீ நான் கொண்டு போய்க்கிறேன் ஜான் சார்.
ஜான் சார் இல்ல ஜான் ஜான்னு கூப்பிடு. சொல்லுமா சொல்லு. ஜான் கிட்ட இனிமே எந்த சம்பந்தமும் வேணான்னு அவன்கிட்டயே நீ சொல்லு. அது பண்றதுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இத சொல்றேன். என்ன பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்க நீ? அது கேமராவை என் கையால நானே உங்களுக்கு கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஏன்னா உங்க கேமராவை நான் தானே உடைச்சேன். ஆனா யாருக்கும் என் மேல நம்பிக்கையே இல்ல. உங்க கேமராவை எடுக்க போன யாருமே என்ன விடவே இல்ல. அப்படியா? ஏன் அப்படி பண்ணாங்க? நீ கவனமா தானே இருப்ப? ஆமா, ரொம்ப கவனமா இருப்பேன். 2 கிளாஸ் மட்டும் தான் கொண்டு போணுமா? உனக்கு எனக்கு. தேங்க்யூ ஜான் சார். இன்னொரு தடவை நம்ம தனியா இருக்கும்போது என்ன சாருன்னு சொல்லி கூப்பிட்டான்னு பையன் கண்டிப்பா கிஸ் பண்ணிடுவேன். ஜான். அப்படி ஜான். அதான். ஜான். பாஸ் பாஸ் டாரன் மேடம்க்கு கார்ன்ஃபிளெக்ஸ் வேணுமா? அது ஆர்கானிக்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஓ, எம்ரே கூட அந்த மாதிரி தான் சாப்பிடுவான். அவன் ஜிம்முக்குலாம் போக மாட்டான். பட் அதுல கொஞ்சம் ஃபைபர் இருக்கும். அதோ அதுக்குள்ள இருக்கும், எடுத்துக்கோ. சரி சரி பாஸ். அதுக்குள்ள பாரு. இங்க பாஸ். கபோர்ட்குள்ள இருக்கு. சனே, நாம அங்க போலாமா? சீக்கிரமா வந்துற நீ. சாச்சா அப்படிலாம் இருக்காது. நல்ல பொண்ணாச்சே, இருக்கும். ஒரு வேலை இருந்துச்சுன்னா இருக்காது. நான் பார்த்தது உண்மைதானா? ஆனா சந்தேகமா இருக்கே. ஹாய் சனேம். ஹலோ எம்ரி, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஜான் சமையல் அருமையா இருக்கு. தேங்க்யூ. எல்லாமே ஆர்கானிக் தான். ஜான், இந்த பைனாப்பிள் ரொம்ப நல்லா பண்ணிருக்க. ஐலின், உன் லாயர் பண்ண கான்ட்ராக்டோட காப்பி இருக்குன்னா அதை எனக்கு ஒன்று கொடு. நீ மீட்டிங்ல இருக்கும்போது நான் அதை கொஞ்சம் பார்க்கணும். என்கிட்ட ஒரே ஒரு காப்பி தான் இருக்கு. பரவாயில்ல, நீயே பாத்துக்கோ. ஜே இத வந்துட்டேன். என்னோட பேக் அந்த சேர் மேல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? ஜே என் பேக்கும் அந்த சேர்ல இருக்கு. அதை கொஞ்சம் கொண்டு வர முடியுமா? கொண்டு வரேன். தேங்க்யூ. நீ எதுக்கு லாயர் இல்லாம வந்த? இந்த விஷயம்லாம் எனக்கே பாத்துக்க தெரியும். ஆணவத்துல இப்படி இல்லாம ஆடுவாங்க. பேக் எங்க இருக்கு? அதுவா இதுவா? இதுதான். இந்த பேக் அவரோட பேக். வலது கையால எடுத்திருக்கேன். இப்போ இடது கையால எடுக்கிறது அந்த லைட் ஹவுஸ் பேக். வலது அவரோடது, இடது லைட் ஹவுஸ். இடது கையில இருக்கிறது லைட் ஹவுஸ், வலது கையில இருக்கிறது அவரோடது. இடது லைட் ஹவுஸ், வலது அவருது. இடது லைட் ஹவுஸ், வலது அவருது. இந்த பக்கம் வந்தா இடது, அந்த பக்கம் வந்தா வலது. எதுன்னு புரிய மாட்டேங்குது. அங்க போனதுன்னு தெரிய போகுது. 2 பேக்கும் ஒரே மாதிரி இருந்தது. இந்த பேக் உங்களுது. இந்த பேக் என்னோட லாயர் தான் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. லாயர்ஸ் மத்தியில இதுதான் இப்ப ஃபேஷனா இருக்கு போல. இந்தாங்க. நான் தான் ஆரம்பிச்சேன் இந்த ஃபேஷனை. ஃபேஷன் சில பேர் ஏத்தி விடும், சில பேர் இறக்கி விடும், தெரியும்ல. இது ஏன் பேக் இல்ல. ஜே 2 பேக்கையும் மாத்தி கொடுத்துட்டான். ஜானதை அவங்க கிட்ட கொடுத்துரு. அப்படியா? அத கூட. ஏய், ஒரு நிமிஷம் இரு. கொஞ்சம் இந்த பேக் கூட. ஒரு நிமிஷம் இரு. நீ அம்மாக்கு என்ன அனுப்பிக்கிட்டு இருக்க? பிரதர் ப்ளீஸ். நீ உட்காரு உட்காரு. ஒண்ணு இல்ல, உட்காரு 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 உட்காரு. என்ன உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. அப்படின்னா இவ்வளவு நாள் ஆபீஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நீ தான் அம்மாக்கு அனுப்பிக்கிட்டு இருந்திருக்க, அப்படித்தானே? ஜான், உன் அம்மாவும் கம்பெனில பார்ட்னர் தானே? பார்ட்னர் தான். ஆனா கம்பெனியோட பொறுப்பு இப்ப என்கிட்ட எல்லாம் இருக்க. இங்க பாரு ஜான், நானே இதை உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. புரியுதா? என்கிட்ட சொல்ல வந்தனா? அப்ப நீ என்னடா சொல்ல வர? என்கிட்ட நீ சொல்லி இருக்கணும்டா. இப்ப கூட நீயா சொன்ன? நானா தானே தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுடா. நீ இவ்வளவு நேரம் இங்க தானடா உட்கார்ந்துருக்க. சொல்லு மெட்டேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? நான் இந்த கம்பெனியை நடத்துற வரைக்கும் இந்த ஆபீஸ்ல நடக்கிற எந்த விஷயமும் அம்மா கிட்ட போக கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ணா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நீ சுமாரா பேசாத. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க மெட்டின்? என்ன இதெல்லாம்? என் முதுகுக்கு பின்னாடி இதெல்லாம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணா, இது சாதாரண ரிப்போர்ட் தானே, விடுங்க. இல்ல, எல்லா ரிப்போர்ட்டையும் நீயே வச்சுக்கோ. எல்லாத்தையும் எங்க அம்மாக்கு எடுத்து அனுப்பி வை. ஜான், இந்த ரிப்போர்ட்டை பத்தி சொல்லதான் வந்த. யாரா இப்ப ரிப்போர்ட்டை பத்தி கண்டுக்கிட்டாங்க? நான் இப்ப ரிப்போர்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியல? இங்க பாரு பிரதர், நானே இத பத்தி உன்கிட்ட சொல்றதுக்கு தான் வந்த. புரிஞ்சுக்கோ. என்கிட்ட சொல்ல வந்தியா? எப்ப சொல்லு, எப்ப சொல்லணும்னு முடிவு பண்ண? உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. இந்த மாதிரி ரகசியமா வேலை பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. சொல்லு சொல்லு மெட்டேன், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல.
நீ தப்பா எடுத்துக்காத மெட்டின். நீ இனிமேல் என் கம்பெனி லாயர் கிடையாது. எனக்கு சில கொள்கை இருக்கு. நீ சீரியஸா பேசுறியா? நெஞ்சு வலி வரும் போல இருக்கே. என்ன சொல்ற ஜான்? நான் உன் கம்பெனிக்காக 10 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். ஓகே பிரதர், என்ன மொத்தமா உன் வாழ்க்கையை விட்டு தூக்கிடு, ஓகேவா? ஓ இஷ்டம் தான் மெட்டின், அப்படியே பண்ணிக்கலாம். அப்படிதான் இருக்கணும். அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? சின்ன வயசுல இருந்தே நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்குள்ள மீட்டிங்கை கேன்சல் பண்ணிக்கிறேன். என்னையும் மெட்டினையும் கொஞ்சம் தனியா விடுங்க. எழுந்துரு. சனீம், நீயும் தான் சீக்கிரம் வா, சீக்கிரம். என்ன பாத்தியா சனன்? ஒரு சின்ன பொய்க்கு அண்ணன் என்ன பண்ணான்னு பாத்தியா? நான் எல்லாத்தையும் பார்த்தேன் எம்ரே. இத நீங்க தான் முதல்லயே பாத்துருக்கணும். என்ன வச்சு அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? இல்ல, ஏன்னா நீங்க பழி வாங்குறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்க. சனேம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, என்னால உன் வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. என் கண்ணு முன்னாடியே வச்சு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தனை வேலையை விட்டு இன்னைக்கு தூக்கிட்டான். அந்த எம்ரி சொன்னது சரியா போச்சு. அவங்க அண்ணன் அன்னைக்கு அவன் எப்படி சொன்னானோ அதே மாதிரி தான் நீ இருக்கான். என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால தானே நான் உன்கிட்ட வந்திருக்கேன். சரி, அப்ப இப்படி பண்ணலாம். நம்ம ஒரு பெரிய பொய்ய ரெடி பண்ணலாம். ரொம்ப பெரிய பொய். எப்படி சொல்லு? எனக்கு இனிமே தனிமையில தாங்க வாழணும், நான் இந்தியால போய் வாழ போறேன்னு சொல்லு. என்ன நீ உளறிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு வேணான்னு அவன் மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியா அவன் வீட்டுக்கு போனேன். ஏன் அன்னைக்கு என்ன தடுக்கல? ஏன் அன்னைக்கு என்ன போக விட்ட? எனது நான் உன்னை போக விட்டனா? அண்ணா, இங்க 2 டீ கொடுங்களேன். இது டீ குடிக்கிற நேரமா? என்ன நானும் என் அண்ணன் உன்னை தடுக்க எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா? போகாதன்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறியே. மனசுல ஆசைய வச்சுக்கிட்டே அன்னைக்கு அவனை பிடிக்கலன்னு நான் சொன்னேன். இதுக்கப்புறமா என்னால போய் அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது. யோசிப்போம் யோசிப்போம். யோசி ஐகான், சீக்கிரமா யோசி. வேணா நான் கலபோகஸ் போறேன்னு சொல்லவா? கண்டிப்பா அது நடக்காது. எதுக்காங்க போகணும்? அம்மாக்கு ஸ்கூல் மாத்திட்டாங்க. ஐயோ, என் அம்மா டீச்சர் என்னமோ இல்லையே. உளறாத. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவா? அதுக்கும் சம்பந்தமே இல்லையே. சனேம், என்னால யோசிக்க முடியல. டீ இன்னும் வரல. தயவு செஞ்சு டீ கொண்டு வாங்க. இவளால யோசிக்க முடியலையா? உங்களுக்கு கேச்சு கேட்டுக்கிறேன். ஓ, இன்னும் வர மாட்டேங்குதே. ஐகான், ஏதாவது சொல்ல. நீ லைஃப் கோச் தானே? அமைதி ஆயிட்டியா? இல்ல மெட்டின், நான் ஆக மாட்டேன். பொய் பேசுறதோ ரகசியமா ஏதாவது பண்றதோ எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் நல்லதுக்காக தான் நான் இது வரைக்கும் அது எதையும் சொல்லாம இருந்தேன். அதை யோசிச்சு பாத்தியா? என்ன வித்தியாசம் இருக்கு? இது என்னோட கொள்கைடா. உன்னை பத்தி நல்லாவே தெரியும் ஜான், எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இவ்வளவு அடம் பிடிக்காத. எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்காது. அப்பப்ப கொஞ்சம் விட்டு கொடுக்க கத்துக்கோ. நீ இப்படி இருந்தனா உன்னை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிடுவாங்க. போகட்டும், எவனும் வேணாண்டா, போகட்டும். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்குன்னு இப்ப நான் அக்கீஃபும் மட்டும்தான் இருக்கிறோம் ஜான். டேய், உன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு என்னால நம்பவே முடியல, என்னால ஏத்துக்க முடியலடா. புரியுதாடா உனக்கு? உன் கூட நீ வேலை பார்க்க முடியாது. உன் மேல நம்பிக்கை இல்ல. வேற இடத்துல நான் வேலை வாங்கி தரேன். ஏய், அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்ல. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் ஜான். நல்லது. நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால மட்டும்தான் உனக்கு வேலை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை விட எனக்கு பணம் முக்கியம் இல்ல. அப்போ உனக்கு சொல்ல எதுவும் இல்ல. நீ என்ன வேலையை விட்டு தூக்கல, உன் வாழ்க்கையை விட்டே தூக்குறங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. இப்போ நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். ஆனா இனிமே நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே ஜான், எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. ஆனா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. இதே மாதிரி இருந்தனவே கடைசியில உன் கூட ஒருத்தன் இருக்க மாட்டான். இங்க பல விஷயம் உன் பிரின்சிபலுக்கு ஏத்த மாதிரி நடக்காது. புரிஞ்சுதா? சரி, குட் பை. சாயங்காலம் நீ வரல, அப்ப உஸ்மானியும் உன் கூட கிளம்பி வர சொல்ல. 3 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான யோசிக்கலாம். கவலைப்படாத, ஒரு பெரிய பொய்யா கண்டுபிடிப்போம். என்ன பண்றதுனே தெரியலையே. இங்க பாரு, இந்த வீக்கெண்ட் நான் ஜான பார்க்க போக மாட்டேன். இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா நம்ம யோசிக்கிறோம். என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உஸ்மான் கண்டிப்பா வந்தே ஆகணும். கவலைப்படாத, ஏதாவது ஒரு நல்லா யோசிக்கலாம். என் அண்ணன் மட்டும் வந்தானா இதெல்லாம்
ஜான் வந்துட்டாரு. ஜான் சனேம் என் கூட கொஞ்ச நேரம் வர முடியுமா? ஏய் நீ எப்படி இருக்க? ஏய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் வரமாட்டேன்னு சொன்னா சனேம் புரிஞ்சுக்கோ. சொன்னேன், சரியா தாண்டி சொன்னேன். இவன் ஏதாவது கேட்ட உடனே பண்ணணும்னு தோணுது. முடியாதுங்கிற வார்த்தையே வராத போல இருக்கே. அததான் நானும் சொல்றேன். இவன் எங்க கூப்பிட்டாலும் நான் தலையாட்டிட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. நீ ஏதாவது யோசிச்சு கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ண. சரியா? உனக்கு தோன்ற கதையை அடிச்சு விடு, சொல்லிட்டு ஓடி போயிடுனே. இந்த இத புடி. இது என்ன பண்ண? வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவா? ஆமாமா. எப்படி இருக்க பேபி? ஹாய் ஜான் சார். ஜான் ஜான் பாய். பை. இன்னைக்கு காலையில வீட்ல நீங்க கோவமா இருந்தீங்களே, இப்ப நீங்க பரவாயில்லையா? உன்னை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா அவன் தோணுச்சு. இப்பதான் உன்னை பார்த்துட்டேன்ல, நான் சந்தோஷமாயிட்டேன். அப்படியா? என்னாச்சு? வந்திருக்க கூடாதா? நான் போயிடவா என்ன? ஐயோ அதெல்லாம் இல்ல, இருங்க ஜான். உனக்கு என்னமோ மறுபடியும் சொல்லணும்னு தோணுது, ஆனா சொல்ல மாட்டேங்கிற, அதானே? நீ எப்பவும் இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பியா? என்ன விஷயம்? மனசை திறந்து சொல்லு. நம்ம ஒண்ணா இருக்க முடியாதா? மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன் அப்படி? ஏன்னா ஏன்னா எனக்கு காரணம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் அது வந்து நான் நான் உங்களை ஒரு என்னோட ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். உங்களை ஒரு லவ்வரா என்னால பார்க்க முடியல. இவர் எதுக்கு சிரிக்கிறாரு? என்ன ஜான், எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, அது இந்த மாதிரி தான் ஏதாவது அதிர்ச்சியா சொல்லுவேன்னு தெரியும். நினைச்ச மாதிரியே நீ ஆரம்பிச்சிட்ட, அதான். சொல்லு, கதையை பாதியிலே விட்டுட்டியா? சொல்லு. கதையெல்லாம் இல்ல, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை ஒரு ஃப்ரெண்டா தான் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் உங்களை ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு பார்த்தது இல்ல. அப்படியா சொல்ற? அன்னைக்கு இந்த ஒபேரா ஹால்ல நாம கிஸ் பண்ணிக்கிட்டப்போ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சுன்னு நீ தானே சொன்ன. உன் கை கால்லாம் நடுங்குச்சுன்னு சொன்னீங்க. இதோ இந்த மாதிரி எல்லாம் கூட ஆச்சுன்னு சொன்னல. என்னென்னமோ பண்ணுதுன்னு நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமா சொன்னேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். அப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா? ஆமா பிடிக்கல. சரி, பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா அது எனக்கு மத்தது எதுவும் தோணவே மாட்டேங்குது. உங்க கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கணும்னு தோணுது. உஸ்மான் கூட எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நான் தான் சொன்னல, அவன் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது. ஆனா அவனையும் நான் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஏன்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் தோணவே இல்ல. சரி, அப்ப இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னு சொல்லு. ஜான்சா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேணான்னு தோணுது. நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். எப்படின்னா ஒரு பாஸ் எம்ப்ளாயி அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அதை தாண்டி போக வேணாம். சனம், என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன பண்ற? என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கேன் என்ன? நான் யார வச்சு விளையாடல. எனக்கு இதெல்லாம் அவசியமே இல்ல. நான் எதுக்கு வச்சு விளையாடணும்? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் உங்களை பிடிச்சதா ஆகணும்னு அவசியம் இல்ல. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்ன தவிர எல்லாருக்கும் உங்களை பிடிச்சதா இருக்கு. என்னது மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து அதே சீனா பண்ண போறோமா? இல்ல எனக்கு தான் இங்க ஏதாவது தேஜாவு நடந்துகிட்டு இருக்கா? இல்ல இந்த கல்லுகிட்ட வந்தாலே ஏதாவது சாபகியமா இருக்கா? இங்க வந்தா ஆளே டோட்டலா மாறிடுற. தப்பு தப்பா யோசிக்கிற, தப்பு தப்பா பேசுற. இனிமே இந்த இடத்துக்கு வரவே கூடாது சாமி. உங்களுக்கு இதை ஏத்துக்க கஷ்டமா இருக்கலாம், ஆனா எனக்கு ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? புரிஞ்சுக்கோங்க ஜான், கடைசியா சொல்றேன், நீங்க பாக்குறதுக்கும் அழகா இல்ல. நல்லா இருக்க? நான் அழகா இல்லையா? நல்ல காமெடி தான். சும்மா விளையாடிட்டு இருக்க, நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா நீ லிமிட்டை தாண்டி போயிட்டே இருக்க. இதான் என்னோட கடைசி முடிவா? இதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுதான் உன்னோட கடைசி முடிவா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, பார்த்து நடந்துக்கோ. இல்லனா என்ன ஆகும்? நீதான் வருத்தப்பட போற. அலைய விடுமா, பாத்துக்கோ. ஓ, இத்தோட சொல்றீங்களா? சரி, நான் தயாரா தான் இருக்கேன். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தரலாம். சனேமா ஜானான்னு நான் தான் ஜெயிக்க போறேன். என்ன தேவையில்லாம சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்காத. பாக்குறேன், பார்க்கதானே போறேன். எனக்கு உங்களை பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. நீ வருத்தப்பட போற பாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப நீ யுத்தத்துக்கு தயாரா இருக்கியா? தயாரா இருக்கேன். இந்த நொடியில இருந்து ஆரம்பிக்குது. தெரியும். அப்படிதாமா, அப்படியே ஓடிரு. போ ஓடு. எவ்வளவு தூரம் போணுமா போயிட்டே இரு. நான் ஏன் ஓடணும்? நான் எப்ப ஓடுனேன்? சனேம், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். சரியா?
நான் வந்த அப்போ நீ ஓடுன, நீயா வந்த அப்ப கூட நீ ஓடுன. முதல்ல நீ ஒரு முடிவுக்கு வா. இந்த மாதிரி பண்றத நிறுத்திக்கோ. உனக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்க பாரு. நான் என்ன உங்களை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? ஏன்னா என்ன லவ் பண்ற கொஞ்ச நஞ்சல்ல இந்த அளவுக்கு தெரியுமா? யார் இதெல்லாம் சொன்னா? நான் உங்களை அந்த அளவுக்குலாம் லவ்வே பண்ணல. இல்லங்கறியா? என்ன நீ லவ்வே பண்ணலங்கறியா? அப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லட்டுமா என்ன? கொஞ்ச நேரத்துல என்ன லவ் பண்றேன்னு நீயே புரிஞ்சுக்க போற பாரு. இங்க இருந்து போன உடனே யோசிப்பா பாரு. ஆனா அப்ப நான் வரமாட்டேன். எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, புரியுதா? நீ ஏன் என்கிட்ட ஓடி வர போற? ஓடி வருவேனா? ஆமா, ஆட்டுக்குட்டி மாதிரியே. ஆட்டுக்குட்டி மாதிரியா? பூனை மாதிரி வருவேன். நான் வரவே மாட்டேன். நிச்சயம் வர போறேன். நான் பார்க்க தானே போறேன். அதையும் பாரு பாரு, பார்க்கலாம். வரதான் போறேன். நான் வர மாட்டேன். இப்ப நான் வந்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க தான் இங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. இதுக்கப்புறமா கண்டிப்பா நான் வர மாட்டேன். வரவே மாட்டேன். டார்லிங், விக்ரி ஹரிகா எப்படி போயிட்டு இருக்கு? ஜான் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆனவன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என்னோட பொசிஷனை யோசிக்காம அவனுக்கு கொடுத்தேன். இந்த வேலைக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. அதனால தான் சொல்றேன், இது ஒரு பொறுப்பான ஆளுக்கிட்ட தான் கொடுக்க முடியும். ஐலண்ட் கம்பெனி இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம இன்டர்நெட் விசிட்டிங்கும் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. நான் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக காம்படிஷனே வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோ. எவ்வளவு நல்ல ஐடியா இல்ல? அப்படியா சொல்ற? அப்ப அவங்க என்னை விட பெட்டர்னு சொல்ல வரியா? ஓ, என்ன ஐலண்ட், நான் அப்படிலாம் சொல்லுவேனா? நீ அங்க இருக்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பத்தி என்ன விட உனக்கு தான் அதிகமா தெரியும். மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படி பாத்துக்கணும், ஐடியாஸ் எப்படி கொண்டு வரணும், இதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்ல. தெரியும். நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்றதுனால சொல்லல. நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண பெஸ்ட் எக்ஸ்பர்ட்னா அது நீதான். உன்னோட வார்த்தையை நாங்க மதிப்போம். புரியுது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா டார்லிங், அந்த கம்பெனிலே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது நீதான். எனக்கு உன்கிட்ட எதுவும் மறைக்க தோணல. இந்த மீடியா செக்டார் எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கைன்னு உனக்கே தெரியும். அதுவும் சின்ன கம்பெனினா சொல்லவே வேண்டாம். ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். எல்லாத்தையும் நம்மள செய்ய வச்சுட்டு அவங்க பொறுப்பே இல்லாம இருப்பாங்க. பொண்ணா இருந்தா இன்னும் கஷ்டம். இப்படிதான் இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் இந்த வேலையை ஜான் கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு புரியுது. நீ அவனுக்கு கொடுத்ததுல எனக்கும் விருப்பம் இல்ல. என்ன பண்ண முடியும்? அவங்க போட்ட கண்டிஷன்ஸ் அப்படி. நான் நினைச்சிருந்தா அங்கே வேலை பார்த்திருக்கலாம். ஆனா சில பேர் இருக்காங்க பாரு, நாம அங்க இருந்தாலே அவங்களுக்கு பொறுக்காது. என்ன கன்சல்டண்டா வச்சிருக்கலாம். நான் ஃபிக்ரி ஹரிகாலேயே இருந்திருப்பேன். நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு. ஆனா அந்த ஆபீஸ்ல ஒரு பொம்பளை இருக்கா, கிரியேட்டிவ் டைரக்டர் டாரன். அவளை பத்தி உனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. எல்லா கம்பெனிலயும் இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. நீயும் இந்த மாதிரி ஏதாவது அனுபவிச்சிருப்பல்ல? எனக்கு நல்லாவே புரியுது ஐலன். இங்க பாரு, நான் ஏதாவது பண்ணி உன்னை இந்த ப்ராஜெக்ட் குள்ள சேர்த்து விடுறேன். ப்ளீஸ் வேணாம். தேவையில்லாம அதெல்லாம் பண்ணாத. இந்த மாதிரி ஏதாவது பண்ணா உனக்கு தான் பிரச்சனை வரும். வேணாம் ஐலன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் உன்னை சேர்த்துக்கிறேன். வேண்டாம் டார்லிங், வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம். ஐலன், நான் பண்ணி காட்டுறேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இதை கூட பண்ணலைன்னா எப்படி? இப்போ சொன்னது பிடிச்சிருக்கு. சியர்ஸ். எஸ். சனேம், இப்பயாச்சும் கொஞ்சம் கீழே இறங்குறியா? நான் இறங்க மாட்டேன். கீழே இருந்தா என்னால யோசிக்க முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. அவன் எங்க 2 பேருக்கும் நடுவுல யுத்தம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னான். எப்ப எங்க இருந்து வேணா வரலாம். வந்தா என்ன தூக்கிட்டு போயிடுவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலன் கிட்ட யுத்தம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னேன். இப்போ என்னடா ஜான்ன்ற என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கும் அந்த விஷயம் தான் உஸ்மான் புரியவே இல்ல. இது எந்த மாதிரி யுத்தம்? ஒருவேளை சைலண்டான யுத்தமா இருக்குமோ? அதாவது என் முகத்தை பார்க்க மாட்டான், என்கிட்ட பேச மாட்டான். இல்ல டைரக்ட் யுத்தமா? என் கைய பிடிப்பான், ரொம்ப நேரம் என் கண்ணை பார்த்துட்டே பக்கத்துல கிஸ் பண்ற மாதிரி வந்து அப்படியே பின்னாடி போயிடுவான். அப்படியும் இருக்கலாம். இல்லன்னா வார்த்தையால இருக்கிற யுத்தமா இருக்குமோ? கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு. இல்லன்னா பிளான் பண்ண யுத்தமா இருக்குமோ? திட்டம் போட்டு என்ன வச்சு விளையாடி ஜெயிக்க போறான். விட்டா இதுக்கு கத்தி கூட எடுப்பான். உஸ்மான், ஜான பத்தி உனக்கு தெரியும்ல, என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் லவ் பண்றானா நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவான், அப்படிதானே? இல்ல, அவன் நிரூபிக்க மாட்டான். நானா புரிஞ்சு பண்ண சொன்னான். நானா அவன் பின்னாடி ஓடி வருவேன்னு சொன்னான். நான் போவேனா? இப்ப என்ன பண்றது? எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. எனக்கும் தான் புரியல. அவன் யுத்தம்னு சொன்னப்ப என்ன மாதிரி யுத்தம்னு சொன்னான்னு புரியலையே. அவங்கிட்டே கால் பண்ணி கேட்டறலாம். முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. உங்க 2 பேருக்கும் எப்ப காதல் வந்துச்சுன்னு தெரியலனா அதுக்கப்புறம் எதுக்காக காதலிக்கிறீங்க? காதலுக்காக யுத்தம் செஞ்சவங்கள நான் பாத்திருக்கேன். ஆனா நீங்க காதல் பண்றதுனால மத்தவங்களுக்கு யுத்தம் செய்ய வைக்கிறீங்க. நான் அவன்கிட்ட அவன் பாக்குறதுக்கு அழகா இல்லைன்னு சொன்னேன். அதனாலதான் கோவப்பட்டிருப்பானோ? இங்க பாரு சனம், யாராவது லவ் பண்ற பையனா அழகுலன்னு சொல்லுவாங்களா சொல்லு? அதனால அந்த பையன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? உனக்கு வேற வார்த்தையே கிடைக்கலையா? கிடைக்கல உஸ்மான். அந்த நேரத்துல அதான் தோணுச்சு, அதுதான் நான் சொன்னேன். வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உனக்காக உயிரியே கொடுப்பேன்.
தினமும் உன்னை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். தினமும் உன் கூட ஆபீஸ்க்கு போகணும், தினமும் உன் கூட தான் ராத்திரி தூங்கணும். இப்படி எல்லாம் சொல்றியா? விடு, நான் ஏதோ சொல்லிட்டேன். இனிமே அதை மாத்தவே முடியாது. இதோட என்ன மறந்துட்டு போயிடுவான். அப்புறம் நான் சாகுற வரைக்கும் அவனை மறக்க மாட்டேன். சனேம், தயவு செஞ்சு கீழே இறங்க. எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க, இறங்க. எதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பாத்துட்டு இருந்தீங்கன்னா குதிச்சிருவேங்கிற. சனேம், இறங்கு இறங்கு. சனே, இன்னும் வேணும்னா மேல கொஞ்சம் ஏறி உட்காந்துக்கிறியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க, இறங்க. சொல்லு. ஜான் சார். சார்னு சொல்லி கூப்பிட்டா நான் பேச மாட்டேன். ஜான்னு சொல்லி கூப்பிட்டா மட்டும் தான் பேசுவேன். என்ன சார் சார்னு கூப்பிடுறத நான் சுத்தமா வெறுத்துட்டேன். உன்னை வெறும் ஜான்னு சொல்ல வைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். தயவு செய்து மாத்திக்காத. சரி ஜான், நீங்க அப்பத யுத்தம்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பாரு, இனிமேல் நீ என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேக்குறதா இருந்தா உன்னை நீயே தான் கேட்டுக்கணும். சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நான் உன்கிட்ட வந்தது, நான் உன்னை பார்த்தது, இதுவரை உன்கிட்ட பேசினது எல்லாத்துக்குமே பதில் அதுலதான் அடங்கி இருக்கு. வேற ஏதாவது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் கால் பண்ணு, இல்லனா கால் பண்ணாத. புரிஞ்சுதா? சரி, பாய் தென். உஸ்மான், நான் இப்ப குதிக்க போறேன். என்ன யுத்தம்னு கேட்டா அவன் சொல்லவே இல்ல. சரி, நான் குதிச்சிடுறேன் இப்போ. சனேம், தயவு செஞ்சு குதிக்காத, கீழே பொறுமையா இறங்கு. என் அண்ணனை பத்தி தெரியும்ல, மெட்டினை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அவருக்கு தான் போய் சொன்னாலே பிடிக்காதே. ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தா வந்துட்டு போட்டோம், அதுக்குன்னு விட்டுருணுமா? போய் மெட்டின் கிட்ட பேச சொல்லு. பிசினஸ் வேற, நட்பு வேற. நீயே எதுவும் பண்ணாம இருந்த. அவர் யாரையும் பேச கூட விடல. மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. இது வந்துட்டார் பாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இத பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அவனை பத்தி பேசாதடா. என் முடிவுல எந்த சேஞ்சஸ் சொல்ல. பாத்தியா என்கிட்ட எப்படி பேசுறான்னு? டேய், நம்ம 3 பேர் அண்ணன் தம்பி மாதிரி இல்ல? நான் எப்போ உங்களை அப்படித்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீ பேசுறத பார்த்தா அப்படி எனக்கு தெரியலையே. ஒரு நொடியில நீ அவனை வாழ்க்கையை விட்டு தூக்கிட்டடா. அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணா நான் இல்லன்னு சொல்லல. அதை ஏன்டா இவ்வளவு பெருசா ஆக்கிட்ட? சூப்பர். நானா தப்பு பண்ண? நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? டேய், நீ, நானு, மெட்டின் எல்லாம் ஒன்னா சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு வளர்ந்தவங்கடா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம 3 பேரும் எவ்வளவு பிரச்சனை கடந்து வந்திருப்போம்னு. எல்லாத்தையும் மறந்துட்டேடா நீ. ஒன்னா சிரிச்சிருப்போம், ஒன்னா அழுதுருப்போம். அந்த பழக்கத்தெல்லாம் உன்னால எப்படி மறக்க முடியுது? நீ அவனை உன்னோட சொந்த தம்பி மாதிரில நினைச்சு வச்சிருந்த. அந்த தம்பி ஒரு சின்ன தப்பு பண்ணா அவனை மன்னிக்க மாட்டியா? மெட்டின் மனசு உடைஞ்சு போயிருக்காண்டா. உண்மைதான். எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டோம், ஒன்னா சிரிச்சிருக்கோம், ஒன்னா அழுதுருக்கோம், நிறைய விஷயம் ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்கோம். ஆனா நம்ம ஒரு தடவை கூட கண்ணை பார்த்து போய் சொன்னதே கிடையாது. உனக்கு தெரியும்ல? அதானே, திரும்பவும் கொள்கையை பத்தியே பேசிட்டு இருப்ப. இந்த உலகம் உனக்கு ஏத்த மாதிரி இருக்காது ஜான். அப்படி சுத்தணும்னு அவசியம் இல்ல. நான் எதுவும் கேட்கலையே. சுத்தாம நின்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். அண்ணா, அவர் கரெக்டா தானே சொல்றாரு. மெட்டின் உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாருனா. அண்ணா, அவர் ஒரு லாயர். நம்ம அம்மாவும் அதுல பார்ட்னர். இங்க பாரு, இதோட நிறுத்திக்கோ. அம்மாவை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. அது உன்னோட இஷ்டம்னா. ஆனா அம்மாவை பத்தி பேசாம இருந்தா அது இல்லன்னு ஆயிடுமா? இத்தனை வருஷம் ஒன்னா இருந்திருக்கிறான், இவனை பத்தி சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியும். புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெருசு கிடையாது. சிம்பிளான விஷயம் தான். நான் வந்த மொத நாளே எல்லாரையும் என்னை சுத்தி நிக்க வச்சேன். எந்த விஷயமும் வெளியில போக கூடாதுன்னு சொன்னா இல்லையா? சொன்னேன். கண்டிப்பா அம்மா மெட்டின பிரஷர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க கிட்ட தனியா போய் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? சொன்னேன். அவன் என்ன பண்ணா? பொய் சொல்றான். என் பின்னாடி வேலை பாக்குறான். ஒரு சகோதரன் அப்படி பண்ணுவானாடா எம்ரே? சகோதரன் அப்படி பண்ண மாட்டான். கண்டிப்பா மாட்டான். நீ தப்பு பண்ற ஜான், பெரிய தப்பு பண்ற. அப்ப கூட நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லுவியா? இத பத்தி பேசுறது கொஞ்சம் நிறுத்து. நான் உள்ள போய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். இல்லன்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன். சரி, நான் இத பத்தி பேசல. உன் கோவம் எல்லாம் தணிஞ்சு சரியான முடிவு எடுப்பேன்னு நான் நம்புறேன். அண்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறமா உங்க மீட் பண்றேன். இனிமேல் என்கிட்ட கேள்வி கேட்கறது ரிப்பார்ட். இனிமே நீ உன்னதான் கேள்வி கேட்டுக்கணும், புரியுதா? இன்னைக்கு நான் உன்கிட்ட வந்தது, உன்னை பார்த்தது, உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னது, உன் கேள்விக்கான பதில் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இந்த இடம் அழகா தான் இருக்கு. ஓகே, உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. போலனுக்கு எதுக்காக அந்த ஆட்டுக்கு கூட்டிட்டு வந்த? அது அவங்க உங்களை நினைச்சு பயந்து போயிருந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நான் அவங்களை அங்க கூட்டிட்டு வந்தேன். ஏன் அப்படி பண்ற சனேம்? அது என்னோட பர்சனல் ஸ்பேஸ், தெரியுமா? இப்படி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என் மனசு சரியில்லைன்னா யாருக்கும் தெரியாம நான் அங்கதான் போயிருப்பேன், தெரியுமா? நீ மட்டும் தான் அங்க வந்திருக்க.
சனீம், இனிமேலாச்சும் இந்த விளையாட்டை நிப்பாட்ட ப்ளீஸ். என் கையை பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஃபேப்ரிக் போனா போட்டுமே. ஆனா ஜான்ஸ் சனீம், எனக்கு வேலையை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை. உனக்கு வேணும்னா, உனக்கு நிஜமா இது வேணும்னா நீ என் கூட இரு.